தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏன் தடியடு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா ஏன் தடியடு. தாத்தா தடியும் எடுக்கையில பொடிய பறந்துடுச்சு தாத்தோய். இதுல வந்து பேர் இருக்கும், அவருடைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, பழனி பழனி அப்படின்றதுனால எல்லாருமே பழனின்ற ஒரு பாடி இருக்கிறாரு, பழனின்ற அப்படி பேர் தான் பிரபலமாச்சு. கொள்ஜி கொள்ஜி வாராலே குறுக்கு பேட்ட சிங்காரி, மாம்பழம் மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளி மூக்கு போல வந்தாலே. மாம்பழ வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா. நானே ஐபிஎச் பாடினா கத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனா அவர் பாடும்போது அது அழகா இருக்கும், அந்த ரேஞ்சு தொடவே முடியாது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல மைக் இல்லாத காலத்துல வந்து இவங்களுடைய முழு பவரையும் வந்து போட்டு பாடுவாங்க. இந்த தெருவுல பாடினா பக்கத்து தெருவுல இருக்கிற வீட்டுல கேட்குமா, அந்த அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பவரா இருந்திருக்கிறாங்க. காலையில எழுந்தவுடன் பயிலுங்கோ, அந்த பயில முடிஞ்ச உடம்பு உடல கையிலுங்கோ. முதல்ல கானா பாடல் மூலயமா வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் பாடினது அப்பா தான். அது வந்து அது யாராலையும் தவிர்க்க முடியாது. அதுக்காக அவருக்கு டாக்டர் பட்டமே கொடுத்தாங்க. அம்பேத்கரை பாருனா. இன்னைக்கு வர எல்லா கானா கலைஞர்களும் வந்து பழனி அப்பா வந்து ஒரு மானசீக குருவா ஏத்துக்கிறாங்க. அவர் பெருசா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, அவர்கிட்ட பழகி இருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன சர்க்கிள்ல இருக்கிறவங்க தான் பழகுவாங்க. ஏன்னா அப்பா கிட்ட வந்து அவ்வளவு சீக்கிரம் பேச முடியாது, அவர் பார்த்தாலே ஒரு மரியாதையான பயம் இருக்கும் எல்லாருக்குமே. நீ பிறந்த ராசியும் சரியா இல்ல, வளர்ந்த ராசியும் சரியா இல்ல, விருதாங்க 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 தனக்க தனக்க. நீ எனக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு, நான் அவருக்கு மகனா பிறந்ததே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான். ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு கலைஞர் அவர். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அட்டி ரிபப்ளிக். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு லிரிசிஸ்ட், பாடகர், டோலக் பிளேயர், கானா உலகம் தரணி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நிறைய கானா ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், பேசிட்டு இருக்கோம். யூஸ்வலா நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில எல்லா கானா ஆர்டிஸ்டையும் எப்படி நீங்க கானா வந்து கத்துக்கிட்டீங்க, எப்படி உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொன்ன முதன்மையான பெயர் வந்து கானா பழனி அப்படின்றவர். கானா பழனி யார் அப்படின்றது இப்ப பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களோட தந்தை அவங்க யார், அவங்க கானா பழனி யாரு, அவங்க என்ன பண்ணாங்க, இதனால வர்றவங்க எல்லாருமே எல்லாத்தையும் காமனா நானும் என் ஃப்ரெண்டு விசாரிச்சுட்டு இருப்போம். இப்போ என்ன உங்களை யார் இன்ஸ்பயர் பண்ணான்னு கேள்வி கேட்டா கண்டிப்பா கானா பழனி அப்பா அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு நாங்க முன்னாடி சொல்லி சிரிச்சுட்டு இருப்போம். அந்த அளவுக்கு வர்றவங்க எல்லாருமே கானா பழனி வந்து அவங்களாலதான் நாங்க வந்து பாட ஆரம்பிச்சோம். அவருடைய பாடல் வந்து எங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருந்துச்சுன்ற எல்லாத்தையுமே சொல்லிருப்பான். உங்களுடைய தந்தை யார் இந்த கானா பழனி, அவருடைய அறிமுகத்துல இருந்து அப்படி நம்ம போகலாம். அப்பா வந்து ஒரு நார்மலான ஃபேமிலியில வந்து பிறந்த ஒரு ஆளு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தாத்தா வந்து ஒரு வெட்டியான் வேலை செஞ்சவர். ஸோ அப்பா வந்து சின்ன வயசுல இந்த மூலம் வாசிக்கிற டீம், அவங்க ஃபுல்லாவே டெத்து நடந்ததுன்னா எல்லாமே அவங்க வீட்டுக்கு A to Z எல்லா வேலையும் வந்து அப்பா ஃபேமிலி, எங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க. அந்த தலைமுறையா அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போறவர், அந்த சட்டி மூலம் கட்ட மூலம் இதெல்லாம் வாசிக்கிற ஆளு. ஸோ அப்படி போகும்போது தான் வந்து அப்போ வந்து அந்த டெத்துலலாம் வந்து பாடும்போது அப்பா வந்து சும்மா அங்கே நிற்கிறியே வாப்பா உட்காரு கட்ட மூலம் வாசின்னு சொல்லிட்டு உட்காந்து வாசிக்க வச்சாங்க. முதல்ல அப்பா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக தான் வந்து கானா ஃபீல்டு உள்ளே நுழையிறாரு. முருகான்னு சொல்லிட்டு புளியாந்தோப்புல இருக்காரு, நொல்ல முருகான்னு சொல்லுவாங்க அவரை. அவரு தான் வந்து அப்பா வந்து டோலாக் வாசிக்க ரெகுலராக கானா கச்சேரிக்கு கூப்பிட்டு போறாரு. அவர் கூப்பிட்டு போகும்போது அப்பா இன்ட்ரெஸ்டா வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன். டிஎம்எஸ் பாட்டுலாம் நல்லா பாடுவார். டிஎம்எஸ் பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜ் அவருடைய பாட்டுலாம் வந்து அப்பா நிறைய பாடுவார். பாடும்போது நானும் ஒரு பாட்டு பாடுறேன்னு வாய்ப்பு கேட்டு, கீழே மைக்லாம் கிடையாது, அப்படியே நார்மலா கத்தி பாடுவாங்க. அந்த மாதிரி பாட்டு பாடிதான் கொஞ்சம் கொஞ்சமா பேர் தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பழனின்னு ஒரு பையன் வந்து நல்லா பாடுறானா, அவனை வந்து கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏரியா சர்க்கிள்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாரு. இப்போ புளியாந்தோப்பு சரௌண்டிங்ல கொஞ்சம் பிரபலம் ஆகுறாரு. எப்படின்னா, பழனின்னு ஒரு பையன் பாடுறான், அவனை எல்லாரும் கூட்டுவாங்க. இப்போ டெத் ஆயிடுச்சுன்னா இப்போ நாதன் அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் வந்து பழனின்றவரை வந்து கூட்டு வாங்க. இப்போ ரவியப்பா கிட்ட வந்து பழனின்ற ஒரு பையனை கூட்டுவாங்க. அந்த மாதிரி அப்ப இருந்த பெரிய கானா ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்கிட்டே வந்து அவரை சஜஷன் பண்ணாங்க, தம்பியை கூட்டினா நல்லா பாடுறா பிள்ளையாப்பா, கூட்டுவாங்க. அப்படிதான் அப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகுறாரு. ஃபேமஸ் ஆன பிறகு ஒரு பெரிய ஸ்டேஜ் கச்சேரி ஒன்று
நம்ம மோர் மார்க்கெட் சைடில் அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் கச்சேரி ஒன்று நடக்குது. அப்போ வந்து குராவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேசட் கடை வச்சிருக்கிறாரு. அங்கே அந்த மோர் மார்க்கெட்டில் கேசட் கடை வச்சிருக்கிறாரு. அப்பா பாடுறாரு அந்த இடத்துல ஸ்டேஜில் பாடும்போது. அவர் பாடின பாட்டு எல்லாமே இவருக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்ததால் ரொம்ப நேரம் நின்று பாட்டு கேட்டு மறுநாள் அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேசட் நான் பண்ணுறேன், என் கேசட்டுக்கு வந்து நீ வந்து பாடி கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 பாட்டு, 2 பாட்டு அந்தோனி அப்பா பாடியிருப்பாரு, 8 பாட்டு அப்பா பாடியிருப்பாரு. அதுதான் கானா உலகம் வால்யூம் ஃபர்ஸ்ட். முதல்ல கானா உலகம் வால்யூம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அப்பாவோட பாடல் அப்படின்ற பாடல் ஏதாவது இருக்கா? இந்த பாட்டு தான் எனக்கு எங்க அப்பாவோட பாட்டு அப்படின்னா பாடி காமிங்க அந்த பாட்டு. அப்பா அது வந்து முதல் பாடல். இந்த பாட்டு தான் வந்து எல்லா கிராமப்புறங்கள்லயும் எல்லா ஊர்லயும் வந்து பெருசா விரும்பி கேட்ட பாட்டு இது. தள்ளாத வயதினிலே தடிமூனி போற தாத்தா, எங்க ஆயாவ கை பிடிச்சி பட்டணம் தான் போறியா தாத்தா, பட்டணம் தான் போறியா, 50 காசு தாரு தாத்தா எனக்கு பட்டணம் பொடி வாங்கிட்டு வா, உன் மட்டைய விரிச்சு தாத்தா எனக்கு சிட்டிக்க பொடித்தா தாத்தா, என் தந்தை பழனிக்கு சிட்டிக்க பொடித்தா தாத்தா, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா ஏன் தடியடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா ஏன் தடியடு, தாத்தா தடியும் எடுக்கையில பொடிய பறந்துடுச்சு தாத்தோய், தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா ஏன் தடியடு. அந்த கால பெரியவங்க போட்டு பார்த்த பொடியடா, இந்த காலம் மாறி போச்சு சின்ன பயல படியடா, உக்கார்ந்து கதைய கேளு நாங்க போற வெடியடா, உக்கார்ந்து கதைய கேளு நாங்க போற வெடியடா, தந்தை பழனி கொடுத்த பொடிய ரொம்ப மூக்கு வெறியும் நெடியடா, அது மண்ட வெறிய நெடியடா, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா ஏன் தடியடி. இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இதுல வந்து பேர் இருக்கும், அவருடைய பேர் மென்ஷன் பண்ணிருப்பாரு, பழனி அப்படின்றதுனால எல்லாருமே பழனின்ற ஒரு பாடி இருக்கிறாரு, பழனின்ற அப்படி பேர் தான் பிரபலமாச்சு. இப்போ நீங்க உங்க அப்பா கூட டிராவல் பண்ற டைம்ல, அந்த டைம்ல நீங்க கூடலாம் போய் பாடின அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா? அவங்க கூட மியூசிக்கலா ஒரு ஜர்னி உங்களுக்கு இருந்திருக்கா அவங்க கூட டிராவல் பண்ணது? ஒரு 8வது அந்த மாதிரி படிக்கிற டைம்ல தான் வந்து ஸ்கூல்ல எல்லாம் பாடுவோம்ல, நம்ம பசங்க கூட சேர்ந்து கேங்கா பாட்டுலாம் பாடி, அப்பா பாட்டு பாடி, ஸ்கூல்ல பாட்டு பாடி பிரைஸ் எல்லாம் வாங்கின பிறகு ஒரு கச்சேரியில போய் பாடினேன். நான் பாடினோடனே அப்பா பாட்டு தான் பாடினேன். டோலாக்கு டாக்கு பத்தினின்னு பாட்டு பாடினேன். டோலாக்கு டாக்கு பத்தினி டோல் மையா டோலே, டோல் மையா டோலே, டோலாக்கு டிமிக்கு தாரடி, பொண்ணு முத்த மாவன் 8 பசத்தி பைய பாரடி, டோலாக்கு டாக்கு பத்தினி டோல் மையா டோலே, டோல் மையா டோலே, டோலாக்கு டிமிக்கு தாரடி, பொண்ணு முத்த மாவன் 8 பசத்தி பைய பாரடி. சசிகலா மாலா நான் வாங்கி தரேன் கோலா, சசிகலா மாலா நான் வாங்கி தரேன் கோலா, 100 ஹோட்டல் சோலையம்மா ஆட்டோவிலே போலாம், 100 ஹோட்டல் சோலையம்மா ஆட்டோவிலே போலாம், டோலாக்கு டாக்க பத்தினி டோல் மையா டோலே, டோல் மையா டோலே, டோலாக்கு டிமிக்கு தாரடி, பொண்ணு மொத்த மாவன் 8 பசத்தி பைய பாரடி. வேலூர் ஜெயில சுத்தி அந்த பாட்டுலாம் பாடினேன். வேலூர் ஜெயில சுத்தி புள்ளைய மரம் ஏறாலும், நண்பா நான் பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம், வேலூர் ஜெயில சுத்தி புள்ளைய மரம் ஏறாலும், நண்பா நான் பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம், நண்பா நான் பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம். காலையில எழுந்தவுடன் பயிலுங்கோ, அந்த பயில முடிஞ்ச உடம்பு உடல கையிலுங்கோ, காலையில எழுந்தவுடன் பயிலுங்கோ,
குளிக்க சொல்லி வாராங்கோ, என்ன சீக்க தாராங்கோ, குளிக்க சொல்லி வாராங்கோ. குளிக்காத மைனருக்கு லட்டி சாட்டு தராங்கோ, குளிக்காத மைனருக்கு அன்பு மொத்தம் தராங்கோ. வேலூர் 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 ஜெயில சுத்தி புள்ளிய மரம் ஏறாலும், நண்பா நான் பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம், நண்பா நான் பாட போறேன் ஜெயில பத்தி தாராளம். பாடினோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி, ஏய் பரவாயில்லடா நல்லா பாடுறடா, இனிமே தினமும் கச்சேரிக்காக கூட வந்தேன்னு. ஸ்கூலுக்கு போவேன் வருவேன், பேக்லாம் கழட்டி போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் கச்சேரி கிளம்புனாரு, குளிச்சுட்டு கிளம்பி எங்கள் அம்மா என்னை ரெடி பண்ணிருவாங்க. அவ்வளோதான். அவர் கூட போய் எனக்கு ஒரு பாட்டு தான் கொடுப்பாரு. ஃபுல்லாக 3 மணி நேரம் 4 மணி நேரம்னால ஒரே ஆள் பாடிடுவார். ஏன்னா அவருடைய குரல் அவ்வளோ அழகாக இருக்கும். அவரை மாதிரி பிச்சு ஐ பிச் பாட முடியாது. ஐ பிச் பாடலாம், அது வந்து கத்துற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் இப்போ நானே ஐ பிச் பாடினேன்னா கத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அவர் பாடும்போது அது அழகாக இருக்கும். அந்த ரேஞ்சு தொடவே முடியாது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மைக் இல்லாத காலத்தில் வந்து இவங்களுடைய முழு பவரையும் வந்து போட்டு பாடுவாங்க. இந்த தெருவில் பாடினா பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்டில் கேட்குமா, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பவராக இருந்துருக்காங்க. அதனாலதான் வந்து கானா பழனினாலே ஐப்பிச்சு பழனி மாதிரி பாட முடியாதுன்னு இப்போ வரைக்கும் எல்லா கானா கலைஞருக்கும் சொல்லுவாங்க. அங்கிருந்து சினிமா எப்படி போனாரு? சினிமா வந்து அவர் முதல்ல வந்து வாழ்க ஜனநாயகம் அந்த படத்துல தான் வந்து அப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சினிமால பாடுறாரு. என்ன பாட்டு? அந்த வாங்கோ வாங்கோ வந்து நின்னு பாருங்க, நான் பொம்மை விக்கிற ஆளுங்கோ, பொம்மன்டாரா பொம்மலோ பிட்டன்டாரா பிட்டலோ. அது மாதிரி எல்லா தலைவர்களையும் வச்சு ஒரு பொம்மை வந்து விற்பாங்க. அது மன்சூர் அலிகான் சார் அவருடைய படம். அவர் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அப்பா வந்து பாடுறாரு. 1992 அந்த பீரியட். அப்போ வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. சினிமால நிறைய பாடல்கள் பாடி இருக்காரு. இருந்தாலும் அவருடைய பாடல்கள் வந்து நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பாடிட்டாங்க. அது அதனால வந்து ரொம்ப சினிமா பயங்கரமா அவாய்ட் பண்ணிட்டாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அவரோட பாடல் எடுத்து சினிமால அவரை கூப்பிட்டு போய் பாட வைப்பாங்க. ஃபுல்லா பாடுவாரு, எல்லாமே பண்ணிட்டு அதை எடுத்து அவங்க பயன்படுத்தி ஆமா அதை எடுத்து அவங்க பயன்படுத்திப்பாங்க. வேற ஆர்டிஸ்ட் வச்சு பாட வச்சிருவாங்க. அதனால அவர் வந்து சினிமாவை தேடுறத அந்த விஷயத்தையே விட்டாரு. நான் ஏன் சினிமாவை தேடி போகணும்? நான் என் மக்களை தான் நான் தேடி போவேன். நான் சினிமாவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. என் கலை மக்கள்கிட்ட போய் சேரும். என் பழனியோட குரல் வந்து கண்டிப்பா மக்களுக்கு கேட்கும். அது போதும் எனக்குன்னு. இப்ப வரைக்கும் மக்கள் மேலாம் எப்படி அவ்வளவு லவ் அங்க இருக்கிற ஏரியா மேல மக்கள் மேலாம் பயங்கர. அதாவது அவர் வந்து எல்லாருமே ஒரு குடும்பமா தான் பார்ப்பாரு. நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப்னு ஓடி ஓடி வருவாங்க. வீட்டுல காசே இல்லைனாலும் அவர் நகை ஏதாச்சும் போட்டிருந்தாலும் அதை எடுத்துன்னு போய் கடையில வச்சாச்சு அவங்களுக்கு காசு ஏதாச்சும் கொடுத்துருவாரு. இல்ல பக்கத்துல யாருன்னா இருந்தாலும் அவங்க கிட்ட கடன் வாங்கியாச்சு அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சிருவாரு. அது இப்போ இல்ல, அவர் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்தே இதை செஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மேல ரொம்ப பாசமா இருக்கிற ஒரு ஆள் தான் அப்பா. இப்ப இந்த தெருவு இருக்குதுன்னா அந்த தெருவு ஃபுல்லாவே எல்லார் வீட்டுக்கும் வந்து அப்பா போயிட்டு வருவாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பான ஒரு ஆளா இருப்பாரு. இப்ப உங்களுக்கு எப்படின்னா இருக்கும் அப்பாவை பத்தி எல்லா இடத்துலயும் பேசும்போது எல்லாரும் சொல்லும் போது உங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்கூல் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் இப்ப நானுமே வந்து கேட்கறேன், ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன். இப்போ வந்து முதல்ல அதை பிரிக்கவே முடியாது. உங்கள்ட்ட வந்து அவரை பத்தி பேசிட்டு தான் உங்கள்ட்ட பேச முடியும். நான் சொன்ன மாதிரி வர்றவன் என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்த எல்லாருமே வந்து கானா பழனியப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா அவரை பத்தி யாராவது பேசணும்னு நினைச்சிருந்தோம், உங்களை பார்த்தோன்னா கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கறோம். ஸோ உங்களுடைய லெகசி வந்து இன்னமும் எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க, எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அது? எனக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு. நான் அவருக்கு மகனா பிறந்ததே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான். ஒரு ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு கலைஞர் அவர். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு, நான் வந்து 10வது படிக்கிறேன். தமிழ் ஐயா வந்து பாடம் எடுக்கிறாரு. ஒரு கவிதையை பத்தி, ஒரு இலக்கியத்தை பத்தி, அந்த இலக்கிய கவிதையை வந்து ஒருத்தர் எழுதினாரு. அவர் வந்து அவருடைய பேரை வந்து முன்னாடி வச்சுதான் வந்து எல்லா இடத்துக்கும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு. சொல்றதுக்கு உதாரணத்துக்கு சொல்றாரு. இப்ப நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேயே இருக்கிறாரு புளியாந்தோப்பு பழனின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்னதான் பாடல் பாடினாலும் அவரோட ஊர் பேரை வந்து மறக்காம அவர் கூட வச்சிருக்காரு, புளியாந்தோப்பு பழனி அப்படின்னு. அவரு அப்படி சொன்ன உடனே பசங்க எல்லாம் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் திரும்பி பார்த்தோன்னே அவரு கேக்குறாரு, எதுக்கு எல்லாம் அவனை ஏன் பாக்குறீங்க? ஐயா அவரோட பையன் தான் ஐயா இவரு அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு சத்தியமா ரொம்ப பெருமையாயிடுச்சு. நான் எந்திரிச்சு நின்னோடனே எல்லாம் கிளாப் பண்ணுங்க தரணி. அவரு நம்பவே இல்லை. பழனி கானா பழனி அவருடைய பையனா நீங்க? ஆமாங்க ஐயா. ஐயோ உங்க அப்பா பாடல்லாம் நான் ரொம்ப ரொம்ப கேட்டிருக்கேன்ப்பா. நான் காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் நான் உங்க அப்பா பாடல் தான் கேட்பேன். அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு ஸ்கூல் வாத்தியார் வந்து அப்பாவுடைய பேரை போர்டில் எழுதி அதை ஒரு உதாரணமா நம்ம கிட்ட சொல்லும் போது அதை விட பெருமை என்ன இருக்குது? அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அது நான் வந்து வீட்டுல வந்து சொன்னேன் அப்பா கிட்ட.
அப்படியா? அவரு பெருசா அவரு தன்னைத்தானே ஒரு பெரிய ஆள் மாதிரி கூட காட்டிக்க மாட்டாரு. ஓ ஆ சரி சரி. அப்பாவோட பாடல் ஒன்று பிடிச்ச பாடல் ஒன்று பாடினீங்க. அந்த டைம்ல அப்பா பாடல் இல்லாம இன்னொரு பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற நீங்க விரும்புற ஒரு பாடல. தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே கண்ணில் கண்டேன் மாணவளே மாணவளே இல்லை மீனவளே. தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே கண்ணில் கண்டேன் மாணவளே மாணவளே இல்லை மீனவளே. இரு தாட்சைகள் அது போலே தேவி அவள் கருவிழி அமைந்திருக்க வண்ண ரோசா மலர் போலே மங்கை அவள் முகம் அது மலர்ந்திருக்க. இரு தாட்சைகள் அது போலே தேவி அவள் கருவிழி அமைந்திருக்க வண்ண ரோசா மலர் போலே மங்கை அவள் முகம் அது மலர்ந்திருக்க. நான் எழுதும் கவிதைகள் அனைத்தும் கண்ணே உனக்கு தானம்மா கதைகள் இதற்கு ஏனம்மா நீ கூறமா விடையை நீ கூறமா. நான் வாழும் காலமெல்லாம் உந்தனின் அன்பிற்கு வாழ்வேனம்மா நான் சாகும் காலமெல்லாம் உன்னையே நினைத்தே சாவேனம்மா. அழகான மலர் தோட்டம் கருகி இங்கு வாடுதே கண்ணீர் தினம் சிந்துதே நீ பாரமா இந்த நிலையே நமா. தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே கண்ணில் கண்டேன் மாணவளே மாணவளே இல்லை மீனவளே. எப்படி இருக்குது பாரு, எவ்வளவு கவிதை தூய்மா இருக்குது பாரு தெளிவா பாட்டு. ஒரு கானா பாட்டு எவ்வளவு கவிதையா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து நம்ம கேட்டு வளர்ந்ததாலதான் நம்ம ஒழுங்கா பாடுறோம். அப்பாவோட பாடல்ல வந்து நிறைய ஏரியாவுக்காக தத்துவமா பாடுவாரு, அந்த மக்களுக்காக பாடுவாரு. அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறீங்களா? ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்ல பாழ போன பாதி ஜனம் திருந்தவே இல்ல. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்ல பாழ போன பாதி ஜனம் திருந்தவே இல்ல. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்ல. பச்சை மிளகாய் பழுத்து விட்டா இனிப்பா இருக்குமா நண்பா காலிருந்தும் சிட்டுக்குருவி நடக்க முடியுமா. நெருப்பு மேல நடக்குறாங்க படுக்க முடியுமா நெருப்பு மேல நடக்குறாங்க படுக்க முடியுமா. பலசாலி என்றால் ஓடும் ரயில நிறுத்த முடியுமா நிறுத்த முடியுமா. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்ல. பெருமையாக வாழணும்னு யோசிக்காதீங்கோ ஆண்டி அரசர் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிறாங்கோ. மனக்கும் என்று சந்தனத்தை பூசிக்காதீங்கோ மனக்கும் என்று சந்தனத்தை பூசிக்காதீங்கோ. ஒருவர் கெட்டு நொந்தா கும்பல் கூடி பேசிக்காதீங்கோ பேசிக்காதீங்கோ. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்ல பாழ போன பாதி ஜனோ திருந்தவே இல்ல. ஏதேதோ பாடுறேன் வருந்தவே இல்ல. இறுதியா இந்த அப்பா பத்தி பேசிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும்ல. இப்ப நீங்க கானால உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும். இப்போ நீங்க இத்தனை வருஷமா கானா ஃபீல்ட்ல இருக்கீங்க, நீங்க பல பாடல்களை பார்த்துருப்பீங்க, ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க. ஒரு கானா ஆர்டிஸ்டா நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க உங்களுடைய தந்தைய? இது வந்து எங்க அப்பா கிட்ட வந்து ஸ்பெஷலான ஒண்ணு, எங்க அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கானால இதுதான் வந்து மேக்சிமமா நான் பாக்குறேன் அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல. அது என்ன உங்களுடைய பார்வையில? அவர் வந்து குரு நல்லா பாடினாரு, மக்களுக்காக பாடினாரு, இது பொதுப்படையா எல்லாருமே பாக்குறாங்க. ஒரு சிங்கரா நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அப்பா செஞ்ச சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்றது இது கானால அவர் செஞ்ச சிறப்பான சம்பவம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் பாடலை வந்து பாடினதுதான். முதல்ல கானா
பாடல் மூலயமா வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் பாடினது அப்பா தான். அது வந்து அது யாராலையும் தவிர்க்க முடியாது. அதுக்காக அவருக்கு டாக்டர் பட்டமே கொடுத்தாங்க. ஸோ அது அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வர எல்லா கானா சிங்கருடைய எல்லாருமே ஒரு ஆமா அம்பேத்கர் சாங். ஆமா புதுசா இப்போ ட்ரெண்டிங்கா இப்போ புதுசா கானாக்கு இன்ட்ரெஸ்டா வரவர் கூட ஒரு அம்பேத்கர் பாட்டு கையில ரெடியா வச்சிருக்காரு. சோ அது வந்து அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல். அம்பேத்கரை பொதுமக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது. நான் வந்து கேட்பேன், ஏன் அவரை மட்டும் பாடுனீங்க, எவ்வளவு தலைவர் இருக்காங்களே அவங்கள பத்தி எல்லாம் ஏன் பாடல அப்படின்னு. ஏன் அவ்வளவு தலைவர் எல்லாரும் ஏத்துக்குனாங்க, அம்பேத்கர் ஏன் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. இப்ப பாபா சாஹிப் அம்பேத்கர்ன்றவர் வந்து ஒரு இந்தியாவுக்கான தலைவர் இல்ல, அவரு ஏன் சாதி தலைவரா சொல்றீங்க? அதனாலதான் நான் இந்த பாட்டே பாடினேன் அப்படின்னு. என்ன பாட்டு அது? ஆனா அவனா பாட்டு தான் ஃபர்ஸ்ட் அவர் பாடின பாட்டு. அதுக்கப்புறம் நம் இந்திய நாட்டின் குடிமகனாக பாபா சாஹிப் அம்பேத்கர்னு ஒரு பாட்டு பாடினாரு. அவரை பத்தி நிறைய ஒரு 300-400 பாடல்கள் அப்பா பாடி வச்சிருக்காரு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பாடல் மட்டும். ஆமா ஆமா அவரு செஞ்ச அந்த புரட்சி தான் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா வந்து கானா கலையில அது வந்து பிரிக்கவே முடியாது. யாரு நினைச்சாலும் அது பிரிக்க முடியாத ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு அந்த ஆனா பாட்டு. தாழ்த்தப்பட்ட யாவரும் முன்னேற வேண்டும் என்று நம் நாட்டிற்காக படித்து பாடுபட்ட பாபா சாஹிப் அம்பேத்கரை பாரும் என்று, நம் நாட்டிற்காக படித்து பாடுபட்ட புரட்சியாளர் அம்பேத்கரை பாரும் என்று. அண்ணா அவனா அம்பேத்கரை பாரனா, ஈனா ஈயனா இவருக்கு இணையாரனா. அண்ணா அவனா அம்பேத்கரை பாரனா, ஈனா ஈயனா இவருக்கு இணையாரனா. ஈ அண்ணா ஈ அவனா ஈ அண்ணா ஈ அவனா. அண்ணா அவனா அம்பேத்கரை பாரனா, ஈனா ஈயனா இவருக்கு இணை யாரனா. இவருக்கு இனி யாரனா யாரனா யாரனா. இவருக்கு இனி யாரனா. இக்கன உக்கனா எல்லோருக்கும் பக்தனா, இக்கன உக்கனா எல்லோருக்கும் பக்தனா. ஏ அண்ணா ஈ அவனா ஈ அண்ணா ஈ அவனா. அண்ணா அவனா அம்பேத்கரை பாரனா, ஈனா ஈயனா இவருக்கு இணை யாரனா. இது வந்து ஆள் வந்து வரைக்கும் பாடியிருப்பாரு. எல்லாம் அந்த உயிர் எழுத்துக்கள் அதுல அப்படியே லைனா பாடியிருப்பாரு. ஒரு தனி சிறப்பு அந்த பாடல். அப்பாவோட பையன் அப்படின்றதுல உங்களுக்கு பெருமையா இருக்கு, அது வந்து பாக்கியம்லாம் சொன்னீங்க. ப்ரெஷர் ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு? ஏதாவது இந்த ஐயோ அப்பா நிறைய பண்ணிட்டாங்க, நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்ற அந்த ப்ரெஷர் ஏதாவது இருந்திருக்கா? இப்போ இருக்காது, அது எல்லாமே இல்ல. ஆனா அவருடைய இடத்துக்கு நம்ம போக முடியுமான்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அட்லீஸ்ட் அவர் செஞ்ச வேலையாச்சும் நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு போவோன்றதுக்காக தான் இருக்கிறேன் நான் இந்த ஃபீல்ட்ல. ஏன்னா அவரு வாங்கின பேரு புகழ் வந்து சாதாரணமான கிடைச்சில்ல. அவருக்கு பல வருஷம் இதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. எனக்குலாம் ஈஸியா ஸ்டேஜ் கிடைச்சிச்சு, அவருக்குலாம் ஸ்டேஜே கிடைக்காம பல வருஷங்கள் இருந்திருக்காரு. அவருக்கும் பெரிய குயிக்கா ஒன்னே கிடைக்கல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் வந்தாரு. அதெல்லாம் சொல்லுவாரு, அவருடைய கதையெல்லாம் சொல்லுவாரு. ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? அவரோட ஸ்டார்டிங்ல பாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு பெரிய முன்னாள் கலைஞர்கள், பெரிய அவங்க வந்து சீனியர்ஸ் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த வீட்டுல குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து அப்பா வந்து கேட்டிருக்காங்க. புளியாந்தோப்புல இருந்தவங்க வந்து அந்த ஒரு ஊர்ல அங்க வந்து நிகழ்ச்சி நடக்குது. அங்க இருந்து அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி பழனி யாரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வராங்க. அப்போ ஒரு மாட்டு வண்டியில பத்துன்னு இருக்கிறாராம். படுத்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கானா நிகழ்ச்சி இருக்குது, கிளம்பி வாப்பா அப்படின்னு. இவரும் ரெடி ஆகி கிளம்பி போறாரு. காலில் செருப்பு கூட இல்லையா அவருக்கு அந்த பீரியட்ல. அர்ஜென்ட்டா ஒரு ஆட்டோல ஏத்தி கூப்பிட்டு போறாங்க. போனா அங்க பாடின சீனியர் சிங்கர்ஸ் என்ன சொல்லிட்டாங்களா, நாங்க யாரும் புது பசங்களெல்லாம் ஸ்டேஜ் ஏற்றி நாங்க பாட வைக்க மாட்டோம், அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க ஃபைட் நடக்குது அந்த ஃபேமிலிக்கு, அவங்களுக்கு கச்சேரி நடத்துற ஆட்கள். இவர் ரொம்ப நேரமா ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாரு, அண்ணா எனக்கு ஒரு 2 ரூபாய் இருந்தா கொடுங்க, நான் பஸ் பிடிச்சின்னு போயிடுறேன் வீட்டுக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேல பாட வைக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி கிட்ட கேட்குறாரு. அப்ப வந்து அவங்க வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாமே சேர்ந்து வந்து, அப்பா அந்த குழந்தை தான் அவ்வளவு நேரம் கேக்குது, ஒரே ஒரு பாட்டு கொடுங்களாம்ப்பா, என்னப்பா ஆயிட போறீங்க அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறாங்க. உடனே ஒரு பாட்டு தான்மா கொடுப்போம், அதுக்கு மேல கொடுக்க மாட்டோன்னு ஸ்டேஜ் ஏறி பாட ஆரம்பிச்சாராம். அவர் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சவரு
10 பாட்டு தொடர்ச்சியா பாடுறாராம். அதான் சொல்லுவேன், 2 ரூபாய் டிக்கெட் இருந்தா நான் போயிடுவேன்னு, 2 ரூபாய் கொடுத்தா நான் எதனா வண்டி கிட்டி பிடிச்சி போயிடுவேன்னு. ஒரு 2000 ரூபாய் அன்பளிப்பு மட்டுமே வந்தது அந்த பீரியட்ல. அதாவது 1985 சம்திங். 2000 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு. அந்த காசை கூட எப்படி வீட்டுக்கு எடுத்துன்னு வருதுன்னு தெரியாத பயத்துல இருந்தாராம் அப்ப. அதுதான் அவருடைய முதல் ஆரம்பம். அப்பதான் வந்து தெரிஞ்சது, அப்போ நமக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இது ஒரு கலை நமக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து விடாம தொடர்ச்சியா வந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தார். அப்பா வந்து எப்பவுமே பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பாரு, பாடிக்கிட்டே இருப்பாரு, ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கும், ரெக்கார்டிங் பண்ணே இருப்பாரு. வீட்டுல எதுலயே சண்டே ஆகும் அம்மாக்கும் அப்பாக்கும். கொஞ்ச நாள் தான் ரெஸ்டா கூட, நீ பாட்டு ரிலீஸ் பண்ணே இருக்கணுமா? இல்ல, நம்ம பண்ணினே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம், அந்த சமூகத்துக்கு நம்மளுடைய கலை ரொம்ப முக்கியமானது, அதை வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். மக்கள் ரொம்ப புதுசாகிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு புதுசா வர மக்களுக்கும் நம்ம வந்து அந்த கலையை போய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு வர எல்லா கானா கலைஞர்களும் வந்து பழனி அப்பா வந்து ஒரு மானசீக குருவா ஏத்துக்கிறாங்க. அவர் பெருசா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, அவர்கிட்ட பழகி இருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன சர்க்கிள்ல இருக்கிறவங்க தான் பழகுவாங்க. ஏன்னா அப்பா கிட்ட வந்து அவ்வளவு சீக்கிரம் பேச முடியாது, அவர் பார்த்தாலே ஒரு மரியாதையான பயம் இருக்கும் எல்லாருக்குமே. அவர் வார்த்தை ஏதாச்சும் சொன்னார்னா கூட எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆளு. அவர்கிட்ட வந்து அவருடைய பாடல் கேட்டு நிறைய பேர் பாட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஜெயிக்கணுன்றது வந்து ஒரு குருட்டுத்தனமான புத்தின்னு தான் சொல்லுவேன் நான். அட்லீஸ்ட் அவருடைய வழியிலேயாச்சும் நம்ம போவோம். அவர் விட்டு போன ஏதாச்சும் சின்ன வேலைகள் இருக்கும், ஏதோ அவர் மூலியமா எனக்கு அது தெரிஞ்சாலும் நான் அதை தொடர்ச்சியா செய்வேன். இந்த நாகூர் மஸ்தான் பாட்டு, ஏன்னா இது ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க, இந்த 2 பாட்டையும் கண்டிப்பா வாங்கிடு, எப்படியாவது ஒரு பாடம் சரி. நாகூர் மஸ்தான் அண்ட் மாமலை வைக்கிறாங்க. நாகூர் மஸ்தான் மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான், ஓ டிங்கி டிங்கி நைனா ஜோசியம் கேளு, டிங்கி டிங்கி நைனா உன் கதைய கேளு, டிங்கி டிங்கி நைனா என் கருத கேளு. நீ பிறந்த ராசியும் சரியா இல்ல, வளர்ந்த ராசியும் சரியா இல்ல, விருதாங்க 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 தனக்கு தனக்கு. நீ பிறந்த ராசியும் சரியா இல்ல, வளர்ந்த ராசியும் சரியா இல்ல, உன் கையில ரேக கோடு எங்க போயிட்டா போச்சுட தம்பி, உன் கையில ரேக கோடு எங்க போயிட்டா போச்சுட தம்பி. ஓ டிங்கி டிங்கி நைனா ஜோசியம் கேளு, டிங்கி டிங்கி நைனா உன் கதைய கேளு, டிங்கி டிங்கி நைனா என் கருத கேளு. உனக்கு கொடுத்த கடங்கார கழுத்தை பிடிக்கிறான், கட்டின மனைவி கைய தூக்குதே, திருப்பி சொல்லு. உனக்கு கொடுத்த கடங்கார கழுத்தை பிடிக்கிறான், கட்டின மனைவி கைய தூக்குதே, பெத்த புள்ளையே மத்த தூக்குது. டிங்கி டிங்கி நகினா ஜோசிய கேளு, டிங்கி டிங்கி நகினா உன் கதைய கேளு, டிங்கி டிங்கி நகினா என் கருத கேளு. நாகூர் மஸ்தான் மஸ்தான் எங்கள் நாகூர் மஸ்தான். 7 குறுக்கு இல்ல ரெண்டுமே வேணுமா? ரெண்டுமே வேணும். ஃபர்ஸ்ட் நீங்க எது பாடுறீங்களோ 7 குறுக்கு 2 நடுக்கு 4 காலு வாகனம், 7 குறுக்கு 2 நடுக்கு 4 ஆட்கள் வாகனம், 4 ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும், போய்தானே ஆகணும், அட நானும் கூட போகணும். 7 குறுக்கு 2 நடுக்கு 4 ஆட்கள் வாகனம், 4 ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும், போய்தானே ஆகணும், அட நானும் கூட போகணும். பச்சை பச்சையா பொய்ய சொல்லி பாவத்துல கிழிக்கிறான், பச்சை பச்சையா பொய்ய சொல்லி பாவத்துல கிழிக்கிறான், இவன் பாவத்துல திழிக்கிறான். படையிலே போகும்போது பொறி வெத்தலைய இருக்கிறான், பொறி வெத்தலைய இருக்கிறான். சாவு பால் கருமதிக்கு 1000 ரூபாய், சாவு பால் கருமதிக்கு 1000 ரூபாய். நீ மாண்டு மறைந்து போன பின்னே யார் கூட வருவான்,
துணைக்கு யார் கூட வருவா? 7 குறுக்கு 2 நடுக்கு 4 ஆட்கள் வாகனம். 7 குறுக்கு 2 நடுக்கு 4 ஆட்கள் வாகனம். 4 ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும். போய்தானே ஆகணும், அட நானும் கூட போகணும். போய்தானே ஆகணும், அட நானும் கூட போகணும். மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா? மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா? கொள்ஜி கொள்ஜி வாராலே குறுக்கு பேட்ட சிங்காரி. மாம்பழம் மாம்பழம் என்றாலே எமருமானி மல்கோவா கிளி மூக்கு போல வந்தாலே. மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே என்னம்மா? யாரும் இல்ல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா? மவுண்ட் ரோடு சாந்தில நான் படம் பார்க்க போனேன். மவுண்ட் ரோடு சாந்தில நான் படம் பார்க்க போனேன். அங்க சூப்பர் ஸ்டார் முத்து அந்த படம் முடிந்து வெளியே வந்தா கத்தியல கோத்து. அங்க சூப்பர் ஸ்டார் முத்து அந்த படம் முடிந்து வெளியே வந்தா கத்தியல கூத்து. மஜரில கத்தியல கூத்து. மாம்பழம் விக்கிற கண்ணமோ மனசுக்குள்ள என்னமோ? யாரு மேல கண்ணமோ இங்க எவர கட்டிக்க சம்மதமா? மச்சனை கட்டிக்க சம்மதமா? மாமனை கட்டிக்க சம்மதமா? அண்ணனை கட்டிக்க சம்மதமா? எனக்கு வந்து இந்த உன் பாட்டை நல்லா வச்சாண்டா என் பாட்டை விட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பாட்டை பாதி நான் டியூன் பண்ணேன். சலுகை இல்லடா அதன் பேர் சலுகை இல்லடா, என் உரிமையை தாம் பறிக்க உனக்கு உரிமை இல்லடா. உதவி இல்லடா அதன் பேர் உதவி இல்லடா, உன் காலடியில் பிழைப்பதெல்லாம் பதவி இல்லடா. பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணுகிறேன்டா. இன்டர்நேஷனல் வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டினாரு. இதெல்லாம் பாரு, கீபோர்டு வாசினுங்கிறான் போய் மைக் எடுத்துன்னு வந்து போய் பாட்டு பாடுறான் பாரு. ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசினுங்கிறான் திடீர்னு மைக் வச்சு பாரு. அந்த மாதிரி இன்டர்நேஷனல் இருக்கிறவங்களாம் வந்து அதை வந்து பண்ணுவாங்க. ஒரு 2 திறமை இருக்குதான் வந்து ஒரு கிஃப்ட் தான் அது உங்களுக்கு. ஸோ நீ அதை வாசினே பாடினா இன்னும் உனக்கு பயங்கர நேம் கிடைக்கும். மறைச்சா மறைஞ்சிடுமா கருப்பரோட பரம்பரை, சென்னை மட்டும் தாண்டா எங்களோட கருவறை. மறைச்சா மறைஞ்சிடுமா கருப்பரோட பரம்பரை, சென்னை மட்டும் தாண்டா எங்களோட கருவறை. ஏ ஜும்பாரே ஏ ஜும்பாரே ஏ ஜும்பாரே ஏ ஜும்பாரே. வா சொன்ன வட சொன்ன வா சொன்ன வட சொன்ன வா சொன்ன வட சொன்ன